ஹலோ கைஸ், வெல்கம் டு ஹாரஸ் ட்ராமல். ஸோ இந்த வீடியோவில் நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி என்னோடய 5 இயர் கோலில் தான் நான் காட்ட போகிறேன். எனக்கு நிறைய கோல்ஸ் இருந்தாலும் நான் அதை ஃபஸ்ட்டு 5 இயர்க்குள்ளே என்னென்ன கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்து அதை தான் சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக எடுத்து வச்சுருக்கேனே தவிர ரொம்ப என்னால் பண்ண முடியுமானே தெரியாமல் இருக்கிற விஷயங்களெல்லாம் நான் டச் பண்ணவே இல்லை. ரைட், நான் லைஃப் அச்சீவ்மெண்ட்டாக சொல்லியிருப்பேன். ஒரு 2 கமர்ஷியல் ஸ்பேஸ் அண்ட் 3 ஹவுசிங் ஸ்பேஸ் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு கார் அப்படின்னு. பட் ஃபர்ஸ்ட்டு 5 இயர்க்கு ஒரு ஹவுஸ் ஸ்பேஸ் தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் இப்போ தான் கம்ப்ளீட் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ தட் என்னால் ஒரு வீடு 5 வருஷத்தில் வாங்க முடிஞ்சாலே பெரிய விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். தென் ஒர்க் அவுட் டெய்லி ஹோமில் ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணணும். டெய்லி ஜிம் போகிறது அதுக்கு அடுத்த விஷயம். ஃபஸ்ட்டு என்கிட்ட கன்சிஸ்டன்சி கம்மியாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஹோம் ஒர்க் அவுட்ஸை நான் டெய்லி ப்ராப்பராக கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு. என்னோடய டார்கெட் 50 கேஜி இருந்தாலும் நான் ஃபிட்னஸில் 55 கேஜி வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு 5 இயர்ஸில். ஸோ இட்ஸ் அபவுட் 5 கேஜி பர் இயர். ஸோ அது ஒரு கிராஜுவல் டிக்ரீஸாக தான் இருக்கும்னு நான் ஹோப் பண்ணுறேன். அண்ட் இட் வில் பி ஹெல்த்தி ஆல்சோ. தென் செல்ஃப் கேர்னால் எனக்கு செல்ஃப் கேரில் என்னென்ன வருதோ ஐடியாஸ் அது எல்லாத்தையுமே ஒரு லிஸ்ட்டாக எழுதணும். அதுக்கு பேர் பிரெயின் டம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிரெயின் டம்ப் செல்ஃப் கேருக்கு பண்ணணும் அப்படின்னு நினச்சி வச்சுருக்கேன். தென் மென்டல் கேர்னு நான் சொன்ன மாதிரி ஜேர்னலிங்காக ஸ்டார்ட் பண்ணிடணும் இந்த 5 இயர்ஸில் அப்படின்னு பிளான் பண்ணுறேன். தென் ஸ்கில்லில் நான் ஃபஸ்ட்டு ஒரு 3 ஸ்கில்ஸ் சொல்லியிருப்பேன். அந்த ஃபர்ஸ்ட்டாக நான் டிசிஷன் மேக்கிங் படிக்கணும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். தென் என்னோடய க்ரோத் நெக்ஸ்ட் லெவலுக்கு போய் ஒரு ப்ராக்ரெஸை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்றது என்னோடய க்ரோத்தும் லெவலும். தென் அச்சீவ்மெண்ட் அப்படின்னா நான் சொன்ன டார்கெட் 50 ஸ்டூடெண்ட்ஸ். பட் 5 இயர்ஸில் என்னோட ஈச் இயர் 2% நினச்சா கூட ஒரு 10 ஸ்டூடெண்ட்டை என்னால் சேஞ்ச் பண்ணி தான் முடியும். ஸோ அதுக்கு நான் பிளான் பண்ணியிருக்கேன். தென் டெபிட் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு என்னால் டெபிட் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் என்னால் சேவ் பண்ண முடியும். ஸோ அதுதான் ஃபஸ்ட் டார்கெட்டாக நான் பிளான் பண்ணுறேன். தென் சேவிங்ஸ் ஒரு 2 lakhs நான் பண்ணாலே ஹோப் எடுத்து அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தென் நான் லோன் போட்டு ஹவுஸ் வாங்குறதுக்கு எனக்கு ஒரு ஹோப் இருக்கும் அப்படின்னு. தென் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபஸ்ட்டு நான் கோல்டில் பண்ணுறேன். அண்ட் தென் மற்ற ஸ்பேசஸ் எல்லாத்துலேயும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான். ஸோ பட்ஜெட்டை ப்ராப்பராக பண்ணிவிட்டு அதை ஃபாலோவும் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். தென் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ் அண்ட் கூட குட் குவாலிட்டி அண்ட் குட் பாண்ட் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ரிலேஷன்ஷிப் கூட ஒரு டூர் இந்த இயர் 5 இயர்ஸில் ஒரு 5 ட்ரிப் போயிட்டு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். தென் கம்யூனிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா கம்யூனிட்டியில் ஒரு குட் ஸ்பேஸ் நம்மளும் கம்யூனிட்டி கொடுத்துருக்கணும், கம்யூனிட்டியும் நம்மளுக்கு கொடுத்துருக்கணும் அப்படின்றத எய்ம் பண்ணியிருக்கேன். ஸோ தட் அது ஓவர் டூ ஆகாமல் இருக்கும் அப்படின்றது என்னோடய தாட். என் ஹேபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பேட் ஹேபிட்ஸை ரெடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற பிளானில் இருக்கேன். தென் ரொட்டீன்ஸ்னால் என்னோடய ரொட்டீன்ஸை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணாது. என்கிட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 25 ரொட்டீன்ஸ் இருக்குது. பட் ஸ்டில் நான் ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணாலும் அதை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் பிளான் பண்ணியிருக்கேன். தென் ஃபிசிக்காக நான் கண்டிப்பாக க்ரூம்ட் ஆகிருக்கணும் இந்த 5 இயர்ஸில். அந்த 5 இயர்ஸில் வர ஏஜுக்கு தகுந்த மாதிரி க்ரூம் ஆகிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் வெக்கேஷன் அண்ட் கன்சர்ட்ஸ், எக்ஸ்கர்ஷன், வாலண்டியர் பற்றி நான் இந்த 5 இயர்க்கு பிளான் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் செட் ஆகாது அப்படின்னா இப்போ நீங்கள் லீவ் அவுட் பண்ணிக்கலாம். தென் ஹாபினா என்னோடய ஹாபி என்ன அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணி அதில் என்னோடய பிஸ்னஸ் வச்சு என்ன அப்படின்றதையும் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஸ்போர்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணணும். ஸோ அது எந்த ஸ்போர்ட்டில் ஜாயின் பண்ணலாம் அண்ட் எங்கெங்கே கிளாஸஸ் இருக்குது அப்படின்றத ரெஃபர் பண்ணணும். தென் டொனேட் அண்ட் கிவிங் ஒன்ஸ் இன் இயர் பண்ணால் போதும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். ஸோ அதனால் இந்த 5 இயர்ஸில் 5 டைம்ஸ் டொனேட் பண்ணியிருக்கணும் அண்ட் 5 டைம்ஸ் திங்ஸை டொனேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். தென் நீங்கள் டொனேட் அப்படின்றது ட்ரெஸ்ஸை மீன் பண்ணல அண்ட் கிவிங் அப்படின்றது திங்ஸை மீன் பண்ணல. ஸோ அதனால தான் 2ஆக எழுதியிருக்கேன். அண்ட் ரீடிங் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது நான் 10 மினிட்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறேன். 5 இயர்ஸ்க்கும் நான் ஒரு 10 மினிட்ஸ் நான் ரீட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுறேன். தென் கோர்சஸ் நான் சொன்ன மாதிரி நான் டிகிரி பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு அது கஷ்டமாக இருக்குது. ஸ்டில் நான் அதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். தென் நான் சொன்ன மாதிரி இந்த 5 இயர்ஸில் எனக்கு எம்எஸ்சி முடித்தாலே எனக்கு டைம் இருக்கும். ஸோ ஃபர்தராக
அந்த டைமில் ஒரு டிகிரி யூஜியோ பிஜியோ அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய 5 இயர் கோல். ஸோ இந்த 5 இயர் கோலை எப்படி 5 இயர் ஆக்ஷன் பிளானாக கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.